வெல்கம் டு இணைந்திகள் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MAWS ஓகேவா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வாட்டர் சப்ளை ட்ரீட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல சிவிலுக்கான ஓகேவா. இதுல சிவிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இருக்கு, பிஇ இருக்கு ஓகேவா. ஸோ 2 விதமான எக்ஸாம்ஸ் இருக்கு. டிப்ளமோ ஒரு எக்ஸாம் இருக்கு, பிஇக்கு என்ன பண்றோம் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிப்ளமோ சிலபஸ் ஓகேவா. டிப்ளமோ சிலபஸ்ல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் 1 என்னது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பத்தி ஃபுல் ரிவிஷன் ஓகேவா. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே போதும், ஃபர்ஸ்ட் யூனிட்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபுல்லா ரிவிஷன் பண்ற மாதிரி ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் ஃபார் யூனிட் 1. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே போதும், நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லா என்ன பண்ணிடலாம், அழகா கவர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபுல்லா என்ன பண்ணுவதில் நடத்திடுவோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் டீடைல்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணீங்க, கிளாஸ் டீடைல்ஸ் கேட்கலாம். ஏன்னா நம்மகிட்ட என்னன்னா 50+ டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் இருக்கு, கிளாஸ் இருக்கு ஓகேவா. ப்ளஸ் மெட்டீரியல் நம்மகிட்ட தமிழ் மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா நம்பர் கால் பண்ணி டீடைல்ஸ்லாம் கேட்டுக்கலாம். சரி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ பார்க்க டாபிக் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக நம்ம இதில் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தாலே போதும் ஃபுல்லாக அவங்களுக்கு கவர் ஆயிடும். சரி ஃபர்ஸ்ட் என்ன சார் கொடுத்துருக்காங்க இஎம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஓகேவா. ஸ்ட்ரெஸ்னா என்னது நம்மளுக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ்னா என்னது அழுத்தம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது அழுத்தம். ஸோ ஸ்ட்ரெஸ் எப்படி சொல்லுவோம், சிக்மான்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஒரு ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம் ஓகேவா. ஸோ ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன அழகா ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஒரு ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். சரி சார், ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன, யூனிட் நியூட்டன். அது ஃபோர்ஸ் அளவுக்கு என்ன நியூட்டன், ஏரியாவுக்கு என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ புரியுதா, ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் mm ஸ்கொயர். சரி சார் ஸ்ட்ரெஸ் முடிச்சிட்டீங்க. ஸ்ட்ரெயின் என்ன சார், ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன நம்ம இப்படி சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னா சேஞ்சிங் லென்த் அதாவது டெல்டா எல் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். அப்படின்னா என்ன சார், ஒரு பொருள் லென்த் 10 மீட்டர் இருக்கு ஓகேவா. 10 மீட்டர் லென்த் இருக்க ஒரு பொருள் என்ன ஆயிடுச்சு 10.5 மீட்டர் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு 0.5 எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குல்ல. ஸோ சேஞ்சிங் லென்த் 0.5, ஒரிஜினல் லென்த் 10, ரெண்டு யூஸ் பண்ண கிடைக்கிறதா ஸ்ட்ரெயின் ஓகேவா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் நம்ம சொல்லிட்டேன் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஸ்ட்ரெயினுக்கு என்ன சார் யூனிட், இதுவும் லென்த் ஸோ மீட்டர்ல வரும், இதுவும் லென்த் மீட்டர் கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நோ யூனிட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் இருக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் யூனிட்டே கிடையாது. ஸோ நோ யூனிட் ஓகேவா. ஸோ பேசிக் இதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஓகே. தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா டென்சைல், கம்ப்ரசிவ், தென் ஷியர். இப்படி மூணா பிரிக்கிறாங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு. டென்சைல் என்ன சார், ஒரு பொருள் இருக்குன்னா ரெண்டு பக்கம் இழுத்தா டென்சைல் ஸ்ட்ரெஸ், இப்படி ஆக்ட் ஆனா அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இதே ஒரு பக்கம் ஃபிக்ஸ்ட் ஆயிட்டு அந்த பொருள் மேல இப்படி ஒரு பக்கம் போச்சுன்னா ஷியர் ஓகேவா. ஸோ டென்சைல்னா ரெண்டு பக்கம் இழுக்கிறது, ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் வெளியே எடுத்தா டென்சைல், இன்சைட்ல உள்ள கம்ப்ரஸ் பண்ண கம்ப்ரசிவ், ஒரு பக்கம் மட்டும் மேல எடுத்துட்டு போனா அது பேர் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்றோம். எல்லாத்துக்கும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் mm ஸ்கொயர் தான் ஓகே. இது அடுத்த டாபிக். அதே மாதிரி ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெயின் இருக்கு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இருக்கு, தென் ஷியர். இந்த மாதிரி 3 விதமா நம்ம ஸ்ட்ரெயினை சொல்லலாம் ஓகேவா. சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்சான் ரேஷியோ. இந்த டாபிக் என்ன அப்படின்னா பாய்சான்ஸ் ரேஷியோ என்ன சொல்லுவாங்க, மியூன்னு சொல்லுவாங்க. பாய்சான் ரேஷியோ என்ன சார் அப்படின்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் என்னது பாய்சான் ரேஷியோ. அதான் சார் லேட்ரல் ஸ்ட்ரெயின் லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஒரு பொருள் இப்படி இருக்கு அப்படின்னா ஸோ இழுக்கிறப்ப
ஓகேவா. இந்த பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுல, இந்த பக்கம் குறைய டயாமீட்டர்ல மாறுறது. ஓகேவா. ஸோ இது டயாமீட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டயாமீட்டர் இது வந்து லென்த். ஸோ டயாமீட்டர்ல சேஞ்ச் ஆகுறது வந்து ஓகேவா, அதாவது டயாமீட்டர் டெல்டா டி டிவைட் பை ஒரிஜினல் டி. டயாமீட்டர் இருந்தால் லேட்டர் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெயின்ல லென்த்ல சேஞ்ச் ஆகுது, டெல்டா எல் டிவைட் பை எல். ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின் லென்த் செஞ்சதுன்னா அது லீனியர் ஸ்ட்ரெயின், லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா டயாமீட்டர்ல சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார்முலானா லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ பாய்சன் ரேஷியோ யூனிட் என்ன அப்படின்னா நோ யூனிட். ஏன்னா ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ இதுக்கும் யூனிட் இல்லை, இதுக்கும் யூனிட் இல்லை. ஸோ பாய்சன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நோ யூனிட். ஓகேவா. ஸோ இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மியூன்னு சொல்லுவோம், ஆர் 1/m. இதுதான் வந்து பாய்சன் ரேஷியோ. மியூ ஆர் 1/m சொல்றோம்னா பாய்சன் ரேஷியோ நம்ம சொல்றோம். அது முக்கியமானது. நோ யூனிட். சரி சார். அப்ப மியூவோட வேல்யூ என்ன சார்? ஒரு பொருளுக்கு மியூ வேல்யூ இருக்கு, நான் சும்மா சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் மியூவோட வேல்யூ ஓகேவா, ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் மியூவோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 0.25 to 0.33 இருக்கும். ஓகேவா. இதுதான் ஸ்டீலோடைய வேல்யூ. இது மாதிரி ஒன்றுக்கு இருக்கு. இது மாதிரி கேஸ்ட் அயன் 0.23 to 0.27. கேட்கறது மினிமம் மியூ வேல்யூ எதுக்கு இருக்கும்? மினிமம் மியூ வேல்யூ எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு காங்கிரீட் எது இருக்குன்னா 0.08 0.18. ஓகேவா. ஸோ கார்க்கு ஒன்று இருக்கு, அதுக்கு மியூட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ கார்க்கு வந்து 0. கார்க்கு எங்க இருக்குன்னா சாம்பியன் பாட்டில் மேலே முடிஞ்சுப்பாங்க. கார்க்கு வந்து மினிமம் பாய்சன் ரேஷியோ 0. காங்கிரீட் வந்து இருக்கிறதுல கம்மி 0.08 0.18 தான் காங்கிரீட். ஓகேவா. சரி சார், மேக்ஸிமம் சார் இருக்கும். அடுத்த கேள்வி, மேக்ஸிமம் பாய்சன் ரேஷியோ, மேக்ஸிமம் மியூ எதுக்கு இருக்கு அப்படின்னா ரப்பர். ஸோ மினிமம் பாய்சன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காங்கிரீட், மேக்ஸிமம் வந்து இருக்குன்னா ரப்பருக்கு இருக்கு 0.45 to 0.50. ஓகேவா. இதுதான் வந்து மேக்ஸிமம் பாய்சன் ரேஷியோ ஃபார் ரப்பருக்கு இருக்கிறது. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட். சரி நெக்ஸ்ட் இந்த குயிக் ரீசன் மாதிரி தான் ஈஸியாக இருக்கும், படிச்சுவோங்க. சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E, G, K கண்டிப்பாக கேட்பாங்க. E equal to 2G into 1 plus mu. E equal to 3K into 1 minus 2 mu. E equal to 9 kg divided by 3K plus G. Mu equal to 3K minus 2G divided by 6K plus 2G. E na enna sir? Young's modulus. E na enna Young's modulus. G na enna sir? Rigidity modulus. G na enna rigidity modulus. Okay va. Then K na enna sir? Bulk modulus. K engiradhu bulk modulus, mu engiradhu Poisson ratio. Okay va. So formula equal to 2G1 plus mu, E equal to 3K 1 minus 2 mu, E equal to 9 kg divided by 3K plus G, mu equal to 3K minus 2 6K plus 2G. இதெல்லாம் கண்டிப்பா ஒன் கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகேவா. ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஃபுல்லா நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபுல்லா ரீசனாக நடத்திட்டு இருக்கேன். நீ இதை படிச்சே போதும், கண்டிப்பா நீங்க இந்த யூனிட்ல கண்டிப்பா நீங்க எக்ஸாம் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேவா. இதை படிச்சாலே போதும், நீ எக்ஸாம்ல அடிச்சிடலாம். ஓகே. தென் நெக்ஸ்ட் அடுத்து FOS. FOS என்ன சார் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் சேஃப்டி ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம சொல்றோம். இதை மட்டும் கொஸ்டின் கேட்பாங்க. FOS மட்டும் கேட்டாங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். இதுக்கு அப்படின்னா இது காங்கிரீட்டுக்கு. இதே ஸ்டீல்ல கேட்டாங்க அப்படின்னா இதே அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஈல்டு. ஓகேவா.
ஸோ காங்கிரீட் கேட்டால் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், ஸ்டீல் கேட்டால் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து எலாங்கேஷன். இது நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. எலாங்கேஷனை பொறுத்த வரைக்கும்னா 2 விதமா இருக்கு. ஓகேவா? எலாங்கேஷன் டியூ டு ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் வெயிட்னால, அதோடைய செல்ஃப் வெயிட்னால எவ்வளவு எலாங்கேஷன் ஆகும். ஓகேவா? இது லென்த் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட செல்ஃப் வெயிட்னால எவ்வளவு எலாங்கேஷன் ஆகும் அப்படின்னா இது டபிள்யூ எடுத்தோம்னா சேஞ்சிங் லென்த் எவ்வளோ எலாங்கேட் ஆகும், WL டிவைட் பை 2AE. இப்போ WL டிவைட் பை 2AE தான் டியூ டு செல்ஃப் வெயிட்னால. ஒரு பொருள் பீம் இருக்கு அப்படின்னா செல்ஃப் வெயிட்னா எலாங்கேட் ஆகும்னா WL டிவைட் பை 2AE ஆகும், எலாங்கேஷன் ஆகும். ஓகேவா? சரி, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா PL டிவைட் பை AE. ஓகேவா? அப்ப டோட்டல் கேட்டாங்க அப்படின்னா டோட்டல் எலாங்கேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா PL by AE plus WL divided by 2AE. அதாவது இந்த வெயிட்னால வர எலாங்கேஷன் பிளஸ் செல்ஃப் வெயிட்னால எலாங்கேஷன் சேர்த்து வர்றது தான் நமக்கு டோட்டல் எலாங்கேஷன். கொஸ்டின் கேட்பாங்க PL divided by AE, WL divided by 2AEங்கிறது டோட்டல் எலாங்கேஷன். ஓகேவா? கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக ஒரு டோட்டல் எலாங்கேஷன் மட்டும் கேட்பாங்க, கரெக்டாக எழுதிடணும். ஓகே, இதே எலாங்கேஷன் இன் ஸ்டெப்டு பார். ஸ்டெப்டு பார்ல கேட்டாங்கன்னா என்னன்னா டெல்டா L ஈக்குவல் டு PL1 by AE, PL2 divided by A2E, PL3 divided by A3E. ஸ்டெப்டு பார்னா எப்படி சார் இருக்கும்னா இப்படி இருக்கும். ஒரு பார் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஐயோ, ஸோ இது L1, இது L2, இது L3, A1, A2, A3, ஸோ லோடு P. ஓகேவா? ஸோ P ஸ்டெப்டு பார்னா இதுதான். ஓகேவா? ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பீம்ஸ் கேட்டுதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது கேண்டிலீவர். இது பேர் என்னது? கேண்டிலீவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேவா? இது ஃபிக்ஸ்டு பீம். ஏன்னா ஓவர் ஹேங்கிங். இது வந்து கண்டினியூஸ். ஸோ கேண்டிலர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டர் பீம், ஃபிக்ஸ்டு பீம், ஓவர் ஹேங்கிங், கண்டினியூஸ் பீம் சொல்லி நிறைய பீம்ஸ் இருக்கு. பீம்ஸோட டைப்ஸ் நிறைய சப்போர்ட். ஓகேவா? அது மாதிரி சப்போர்ட் இருக்கு ஒரு பீமுக்கும். ஓகேவா? ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கு, இது ஃபிக்ஸ்டு,
இது வந்து ஹிஞ்சுடு, இது ஃபிக்ஸ்டு, இது ஹிஞ்சுடு. இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ரோலர், இது வந்து ஹிஞ்சுடு. ஓகேவா, ரோலர் சப்போர்ட்டு, ஹிஞ்சு சப்போர்ட்டு, இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஓகேவா, ஃபிக்ஸ்டு இருக்கு, ஹிஞ்ச் இருக்கு, ரோலர் இருக்கு. ஓகேவா, கொஞ்சம் என்ன இப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்போ லோடிங்கை பொறுத்து ஷியர் ஃபோர்ஸ் என்ன, பெண்டிங் மொமெண்ட் கேட்பாங்க. லோடிங்கை பொறுத்து ஷியர் ஃபோர்ஸ் என்ன, பெண்டிங் மொமெண்ட் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ லோடு வந்து பாயிண்ட் லோடாக இருக்கு. ஆக்டா லோட் வந்து பாயிண்ட் லோடு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து ரெக்டாங்கிள், இது ட்ரையாங்கிள். UDL அப்படின்னா ட்ரையாங்கிள் பாரபோலிக். UVL அப்படின்னா பாரபோலிக் கியூபிக் பாரபோலிக். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் தான் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி படிக்காதவங்க ஒன்றே படிக்கிறது அப்படின்னா இதை மட்டும் படிச்சுப்போங்க. எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் தான் நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லோடிங், ஷியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ. அதாவது கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, அதே மாதிரி dV/dx ஈக்குவல் டு W. அதாவது ஷியர் ஃபோர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லோடு என்ன கிடைக்குது. ஷியர் ஃபோர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, லோடு கிடைக்கும். வீணா ஷியர் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, லோடு. அதே மாதிரி மூமெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ். மூமெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். எக்ஸாம் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ மூமெண்ட் கொடுத்து ஷியர் ஃபோர்ஸ் கேட்டால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த ஷியர் ஃபோர்ஸ் கொடுத்து லோடு கேட்டாங்கன்னா நம்ம டிஃபரன்ஷியேட். ஓகேவா, சரி சார். இப்போ மூமெண்ட்டை கொடுத்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் கொடுத்தா டிஃபரன்ஷியேட்டா? இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு மூமெண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும். அடுத்து இதை கொடுத்து கேட்டாங்கன்னா இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இன்டகிரேஷன், இது டிஃபரன்ஷியேஷன். இது கேட்பாங்க. ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கன்வெர்ட் லோட் அப்படின்னா டிஃபரன்ஷியேட். மூமெண்ட் எப்படி ஷியர் ஃபோர்ஸ் மாறுனா டிஃபரன்ஷியேட். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா, எக்ஸாமில் கேட்குற பாயிண்ட் இது. சரி, ஓகே. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்ல வந்துட்டேன். என்ன சொன்னேன், நார்மலாக இருந்தால் PL/A சொன்னல. இப்போ சப்போஸ் இதே இது ஸ்கொயராக இல்லாமல் இப்போ இருந்துச்சுன்னா இதோட எலாங்கேஷன் கேட்பாங்க. ஓகேவா, இதோடைய எலாங்கேஷன், அதாவது சிலிண்ட்ரிக்கல் பாக்ஸில் கேட்பாங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கலுடைய எலாங்கேஷன் கேட்பாங்க. ஃபார்முலான்னா ஆமா L² டிவைட் பை 6E. ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆமா L² டிவைட் பை 6E தான் இதோடைய ஆன்சர். ஸோ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆமா L² டிவைட் பை 6ங்கிறத அதோட ஆன்சர் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், இது எக்ஸாமில் கேட்டது ஐசோட்ரோபிக். ஓகேவா, கான்ஸ்டன்ட் கேட்பாங்க. ஓகேவா, ஐசோட்ரோபிக்கு கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா 2. ரெண்டாவது ஆன் ஐசோட்ரோபிக். ஓகேவா, அதாவது ஆர்த்தோட்ரோபிக். ஐசோட்ரோபிக்கு 2 கான்ஸ்டன்ட், ஆர்த்தோட்ரோபிக்கு 9. ஆன் ஐசோட்ரோபிக்கு 21 கேட்பாங்க. கான்ஸ்டன்ட் ஐசோட்ரோபிக்னா 2, ஆர்த்தோட்ரோபிக் 9, அயன் ஐசோட்ரோபிக் 21. இது 1 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். எக்ஸாம்ஸில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. தெளிவாக நம்ம படித்து வச்சுக்கணும்.
ஓகேவா? எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரி, ஓகே. இப்போ நம்ம சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் பார்த்தோம்ல, அது இம்பார்ட்டன்ட் சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் தான் இருக்குது. அது சும்மா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட், இப்போ கேண்டிலிவர் இருக்கு, வெறும் மூமெண்ட் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, லோடு என்ன பண்ணல ஆக்ட் ஆகுது. அப்போ சியர் ஃபோர்ஸ் வேல்யூ என்ன? 0. பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்ன? வெறும் m. ஓகேவா? இதே கேண்டிலிவரில் W லோடு ஆக்ட் ஆகுது, சியர் ஃபோர்ஸ் என்ன? W. இது என்ன லென்த் வந்து L. ஓகேவா? ஸோ அதோட பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னா W இன்ட்டு L. இதே கேண்டிலிவரில் UDL ஆக்ட் ஆகுது, அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா WL, இங்கே WL²/2. ஸோ இதுதான் சியர் ஃபோர்ஸ் வேல்யூ. ஸோ லோட் ஆக்ட் ஆகுனா 0, லோட் ஆக்ட் ஆனா W, யூடில் ஆக்ட் ஆச்சுன்னா WL. இது M, WL, W²/2. இது இதுக்கு கேண்டிலிவர். Shear force, then bending moment. W என்னது? சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது, L/2, L/2ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா shear force என்னது? W/2. பெண்டிங் மொமெண்ட்னா WL/4. ஓகேவா? இதே W வந்து ஒரு சைடா, அதாவது A டிஸ்டன்ஸ் தென் B டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா சியர் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? மாறும். அப்படி A/L எங்க அப்படின்னா அட்டு Bல. ஓகேவா? இதே WB/L அட்டு Aல. இங்கே பார்த்தீங்கன்னா WAB/L. ஓகேவா? தென் இதே இதில் UDL என்ன வரும்? WL/2, WL²/8. WL/2 பெண்டிங் மொமெண்ட் வரும், WL²/8 வரும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா மக்கப் பண்ணி வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. எக்ஸாம் வைக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேவா? எக்ஸாம் வைக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுதான். ஓகே, தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்த டாபிக் இதே யூனிட்லேயே ஜாமெட்ரிக்கல் டிசைன். இது கேட்பாங்க. ஜாமெட்ரிக்கல் டிசைன் என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட கேட்பாங்க, ஒவ்வொரு ஷேப்புக்கு என்ன ஜாமெட்ரிக்கல் டிசைன் வரும் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ ஜாமெட்ரிக்கல் டிசைனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் பண்ணுறாங்கன்னா தெரியும், ஏரியானா பிரெத் அண்ட் டெப்த்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுனா நமக்கு தெரியும் ஏரியா அப்படின்னு கேட்டால் இது B, இது D இருந்தால் ஏரியா வந்து B × D. ட்ரையாங்கிள்னா ½ × B × H. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா சர்க்கிளில் கேட்பாங்க. சர்க்கிளில் IXX வேல்யூ என்ன அப்படின்னா இது கேட்பாங்க. IP வேல்யூ கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா IP வேல்யூ நம்மகிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா IPP கேட்பாங்க. அதாவது IPP = IXX + IYY வேல்யூ நம்மகிட்ட கேட்பாங்க. சரி சார், IPP என்ன சார்? IPனா போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்கிறோம். யூனிட் என்ன அப்படின்னா mm⁴. ஓகேவா? IPPன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா IZZன்னு சொல்லுவாங்க, போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? சரி, IXX என்ன சார்னா A × y². IYYனா A × x². ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பண்ணோம் அப்படின்னா IYY, ஒய்க்கு பண்ணோம் அப்படின்னா IXX. இதை நம்மகிட்ட கேட்பாங்க. போலார் மூமெண்ட்னா IXX + IYY.
சரி IXS என்ன சார் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. IX என்னது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்றோம். IXX IYங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, IPPங்கிறது போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது வந்து mm/4 நம்ம சொல்றோம். தென் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்பான். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் R equal to root of I divided by A. யூனிட் என்ன அப்படின்னா mm. கேட்பாங்க ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் யூனிட் என்னன்னா R equal to root of I divided by A. ஸோ அதனால் யூனிட் சொல்லுவோம்னா mm நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ மெயினாக சர்க்கிளில் சொன்ன ஐபிக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா pi d⁴ divided by 32. pi d⁴ divided by 32 அதான் வந்து சர்க்கிளுடைய ஃபார்முலா. ஓகேவா? இதே வந்து ஸ்கொயருக்கு என்ன வரும் அப்படின்னா b = a² divided by 6. நான் வரும் a² divided by 6 தான் அதோட. அதே மாதிரி இஜெட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா I divided by y max. I divided by y max தான் இஜெட்டோடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்டாக கேட்குற பாயிண்ட்ஸு. ஓகேவா? ஓகே, இதுதான். அடுத்து போகக்கூடாது முக்கியமானது. எப்பவுமே இருக்கிற ஒரே ஃபார்ம்ல தான். ஓகேவா? m/i f/yன்னு சொல்லலாம், இல்லை σ/yன்னு சொல்லலாம். σ/e/r. மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத் ராணி சொல்கிறோம். பெண்டிங் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நாமளும் என்ன சொல்லுவோம்? இதை பெண்டிங் ஈக்குவேஷன். ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் பியூர் பெண்டிங். இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. பியூர் பெண்டிங்க்கு m/i σ/y. ஓகேவா? e/r. அது f/y மே ஐ ஃபாலோ யூ எலிசபெத்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஃபார்முலா, தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கிட்ட எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க, இதை கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸாமில் கேட்குற பாயிண்ட்டு சொல்லணும்னா 1/r எப்படி சொல்லலாம் அப்படின்னா m divided by ei நம்ம சொல்லுவாங்க. இது நம்ம எக்ஸாமில் 1/r = m divided by ei. ஓகேவா? இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எக்ஸாமில் கேட்குற பாயிண்ட் இதெல்லாம். சரி, ஓகே. இதான் என்னது பெண்டிங் ஈக்குவேஷன். சரி, அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் ஆஃப் டார்சன். ஈக்குவேஷன் ஆஃப் அது டார்சனுடைய ஈக்குவேஷன் என்ன? டார்சன். ஓகேவா? டார்சனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் இருக்கு. T/IP τ/r gθ/L. T/IP τ/r gθ/Lங்கிறது என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் டார்சன். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ பெண்டிங் ஈக்குவேஷன், டார்சன் ஈக்குவேஷன் ரெண்டுலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமில் கொஸ்டின்ஸு கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? இது ரெண்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ τ/r = gθ/L. இது வந்து ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன். இது என்ன ஈக்குவேஷன்? ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன். இது வந்து என்னது? ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம். இதுதான் ஸ்டிஃப்னஸ் உடைய ஈக்குவேஷன். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக கேட்குறது தான். ஓகேவா? வேறு என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா இது கேட்பாங்க. T/IP = τ/r இருக்கா? ஸோ டார்சன் மேக்ஸிமம் கேட்டாங்க அப்படின்னா τ/IP / r. இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனை மாற்றி எழுதலாம். இதுதான் ஷாஃப்டோடைய ஸ்ட்ரென்த்து. ஷாஃப்டோடைய ஸ்ட்ரென்த்து கேட்டோம்னா இதுதான் ஃபார்முலா.
இதுதான் ஷாஃப்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு கிடைக்கிற ஃபார்முலா. சரி, பவருக்கு வேல்யூ என்ன பார்க்க போறோம்னா, பவருக்கு என்ன சொல்லலாம்ல, P = 2πNT டிவைட் பை 60. இதான் வந்து SI யூனிட். SI யூனிட் என்ன பண்ணா 2πNT டிவைட் பை 60. இதுதான் பவர் டிரான்ஸ்ஃபருடைய ஃபார்முலா. நார்மலாக சொல்கிறது எதை சொல்லுவோம் அப்புறம் நம்ம வாட்டில் சொல்லுவோம். வாட்டில் சொல்கிறோம்னா 2πNT டிவைட் பை 60. இதான் வந்து SI யூனிட். சரி சார், 1 வாட்னா என்ன சார்? 1 வாட் அப்படின்னா 1 ஜூல் டிவைட் பை 1 செகண்ட். இது வந்து SI யூனிட்டா? சரி சரி, நான் மெட்ரிக்கில் சொல்கிறேன். இது வந்து பவரை SIயில் சொல்லிட்டேன். இதே பவரை மெட்ரிக்கில் சொன்னோம் அப்படின்னா, பவர் என்ன பண்ணுறோம், மெட்ரிக்கில் சொல்கிறோம் அப்படின்னா பவர் = 2πNT டிவைட் பை 4500 HP ஹார்ஸ் பவர். எதை சொல்கிறோம்? ஹார்ஸ் பவரில் சொல்கிறோம். ஓகேவா? ஏன்னா 1 HPனா 746 வாட்ஸ். 1 HPனா 746 வாட்ஸ். ஓகேவா? சொல்கிறப்ப 4500 HP வரும். ஸோ கொஸ்டினில் பாருங்கள், அவங்க ஹெச்பியில் கேட்டதா 4500 போடணும், வாட்டில் கேட்டதா 60 நம்ம போடணும். எக்ஸாமில் கேட்பாங்க, தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி CS stress டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. CS stress டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் சிஎஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இதான் வந்து டவு மேக்ஸ். மேக்ஸிமம் சிஎஸ் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். சர்க்கிள் எடுத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி மேக்ஸிமம் சியர் சென்டரில் இருக்கும். முக்கியமான செக்ஷன் T and I தான். அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. T செக்ஷன் எடுத்தீங்கன்னா இங்கே மினிமம் இருக்கும், என்ன இருக்கும், ஸோ இங்கே மினிமமாக இருக்கும், இங்கிட்டு மேக்ஸிமமாக இருக்கும். டவ் மேக்ஸ். இதே டீக்கு. சரி சார், ஐக்கு எடுத்தால் என்ன சார் இருக்கும் அப்படின்னா மினிமம் மினிமம் மேக்ஸிமம் மேக்ஸிமம். இதான் வந்து டவ் மேக்ஸ். ஓகேவா? இதான் இருக்கும் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. இங்கே சென்டராக தான் மேக்ஸிமமாக இருக்கும், இங்கே மினிமமாக இருக்கும். ஓகேவா? இதான் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ ஷாஃப்ட் இருக்குல்ல, ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று சீரீஸ், இன்னொன்று பேரலல். சீரீஸ் என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று டேட்டா கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா θ = θ1 + θ2. நம்ம சொன்னோமே T/J τ/R dθ/L. இதில் பார்த்தீங்கன்னா θ1 உடனே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். θ1 என்ன பண்ணுறோமோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா τL1 டிவைட் பை மிடில் வந்துடும் GJ. ஓகேவா? τL2 டிவைட் பை GJ2. ஓகேவா? நம்ம சொல்லலாம், ஜின்னு சொல்லலாம், இல்லை சின்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். ஜினாலும் சீனாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ இதில் இருக்க சீரியல் என்ன பண்ணணும், θவை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். T1 ஈக்குவலாக இருக்கும், T1 டார்க் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? டார்க் ஈக்குவலாக இருக்கும், θ தான் மாறும். இதே ரெண்டாவது பேரலா இருந்துச்சு அப்படின்னா θ1 =
theta 2. அப்போ T1 L1 equal to C1 J1 T2 L2 divided by C2 J2. இதில் T என்ன ஆகும் அப்படின்னா T1 plus T2 ஆட் ஆகும். டார்க் வந்து ஆட் ஆகும், பட் வந்து தீட்டா வந்து மாறாது. பேரலல்ல தீட்டா வந்து என்ன பண்ணாது, மாறாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் ஃப்ரேம்ஸ். அடுத்த நாளைக்கு லாஸ்ட்டாக ஃப்ரேம்ஸ் டாபிக் இருக்கு. ஃப்ரேம்ஸில் பொறுத்த வரைக்கும் பின் ஜாயிண்ட் ஃப்ரேம் சொல்லி ஃப்ரேம்ஸோட டாபிக்ஸ் இருக்கு. அது என்ன சார் பின் ஜாயிண்ட் ஃப்ரேம்ஸு அப்படின்னா, இப்போ ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து ஃப்ரேம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டிக்காக நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நார்மலாக இருக்கிற ஃப்ரேம். நார்மலாக ஃப்ரேம்னா நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஜாயின்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜாயின்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ கண்டிஷன் இருக்குது. இப்போ ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்டேபிளாக நான் ஸ்டேபிளாக கண்டிஷன் இருக்குது. ஓகே, மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் இருக்குது. ஸோ நார்மலாக பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃப்ரேமை ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, வெறும் சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் மூமெண்ட் ஈக்குவல் டு 0, இந்த 3 ஈக்குவேஷனை மட்டும் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா டிட்டர்மினேட். ஓகேவா? இந்த 3 ஈக்குவேஷன் தான் கன்ஃபார்ம் டிட்டர்மினேட். அப்போ இன்டிட்டர்மினேட் அப்படின்னா இந்த 3ஐயும் வச்சு கண்டுபிடிக்க முடியல, 3க்கு மேலே தேவைப்படுச்சுன்னா அது இன்டிட்டர்மினேட். ஓகேவா? அடுத்து ஃப்ரேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம் ஒன்று இருக்குது. பர்ஃபெக்ட் தென் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்குது. பர்ஃபெக்ட் ஃப்ரேம், இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம், 2 விதமான ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரேம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு லோடு கொடுத்தோம் அப்படின்னா தன்னுடைய ஷேப் மாறாமல் இருந்துச்சா பர்ஃபெக்ட் ஃப்ரேம், தன்னுடைய ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். இப்போ பர்ஃபெக்ட் ஃப்ரேமுக்கு கண்டிஷன் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் என்ன இருக்குது, ஃபார்முலா கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? M ஈக்குவல் டு 2j - 3. எம்னா மெம்பர், ஜேனா ஜாயிண்ட். M ஈக்குவல் டு மெம்பரு, J ஈக்குவல் டு ஜாயிண்ட். இப்போ M ஈக்குவல் 2j - 3 இருந்தால் அது வந்து சொல்கிறோம் நம்ம பர்ஃபெக்ட் நம்ம ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஓகேவா? கரெக்டான ஃப்ரேம்னா M ஈக்குவல் டு 2j - 3 இருக்கணும். ஓகேவா? இதே மெம்பர் கம்மியாக இருக்கு, 2j - 3 விட அதிகமாக இருக்கு, மெம்பர் கம்மியாக இருக்கு, 2j - 3 என்ன இருக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா இது வந்து செட் ஆகாது, இது வந்து இம்பர்ஃபெக்ட்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இது இம்பர்ஃபெக்ட், ஸ்டேபிளாக இருக்காது. இது M வந்து கிரேட்டர் தென் 2j - 3. மெம்பர் என்ன பண்ணுறோம் அப்போ அதிகமாக இருக்கு, மெம்பர் என்ன இருக்கு அதிகமாக தான் ஒன்றும் இல்லை, இது வந்து என்னது ஸ்டேபிள் தான். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ரிடண்டன்ட். ஓகேவா? இது வந்து ரிடண்டன்ட், அதாவது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டில் இருக்குன்னு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் மாதிரி. மெம்பர் அதிகமாக இருக்குன்னா இது எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் மாதிரி. இது பர்ஃபெக்ட், இது இம்பர்ஃபெக்ட், இது எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள். மெம்பர் அதிகமாக இருக்குன்னா இது எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள் மாதிரி. ஓகேவா? ஸோ இது சொல்கிறோம், இது வந்து அன்ஸ்டேபிள் இல்லைன்னா டிஃபிஷியன்ட் சொல்லுவோம். இது வந்து அன்ஸ்டேபிள், இது வந்து அன்ஸ்டேபிள், இது வந்து ரிடண்டன்ட், எக்ஸ்ட்ரா ஸ்டேபிள். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுதான் கேட்குற கொஸ்டின். இதுதான் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இதான் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? எது ஸ்டேபிள், எது அன்ஸ்டேபிள். ஸோ இந்த ஃபார்முலா படிச்சா போதும், M = 2j - 3. ஓகேவா? என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்தை கொடுத்துட்டு இது பர்ஃபெக்டா இம்பர்ஃபெக்டா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த மாதிரி படத்தை கொடுத்துட்டு பர்ஃபெக்டா இம்பர்ஃபெக்ட் என்ன பண்ணால் படத்தில் கேட்பாங்க, நம்ம சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். எம்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கொடுத்து, மெம்பர்னா 1 2 3. ஸோ மெம்பரில் 3 போடணும். ஜாயிண்ட் வந்து 1 2 3 4. சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் செக் பண்ணி பார்க்கணும். மெம்பரை விட வந்த ஆன்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது அன்ஸ்டேபிள், மெம்பரை விட வந்த வழி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது அது M அதிகமாக இருந்தால் இது பிரிட்டன் ஸ்ட்ரக்சர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ பார்த்ததுல என்ன ஆயிரும், ஃபுல்லாகவே உங்களுக்கு
கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் ரிவிஷன் நம்மளுக்கு பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்தே போதும், உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆயிடும். திரும்ப ஷார்ட் வீடியோ ஸ்வீட்டாக வேகமாக சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் இது சேஞ்சிங் இன் பை ஒரிஜினல் லென்த். ஸோ குயிக் ரிசன் சொல்லிடுறேன். ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, கம்ப்ரசிவ் இருக்குது, சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெயின் லைன், டென்சைல், கம்ப்ரசிவ், சியர் மூணுமே இருக்குது. பாய்சான் ரேஷியோ அப்படின்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்டரல் ஸ்ட்ரெயின் டயமீட்டர் சேஞ்ச், லீனியர் ஸ்ட்ரெயின் லென்த்தில் சேஞ்ச், ரெண்டுக்குமே யூனிட் கிடையாது. ஸோ பாய்சான் ரேஷியோ நோ யூனிட். பாய்சான் ரேஷியோ ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. மினிமம் பாய்சான் ரேஷியோ வந்து கார்பனுக்கு 0, மேக்ஸிமம் ரப்பருக்கு 0.45, ஸ்டீலுக்கு 0.25 0.33. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. ஈக்குவல் டு 2g into 1 plus mu, ஈக்குவல் டு 3k into 1 minus 2 mu, ஈக்குவல் டு 9kg divided by 3k plus g. மியூக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த 4 ஃபார்முலா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் காங்கிரீட்டுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், ஸ்டீலுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஈல்டு ஸ்ட்ரெஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன். செல்ஃப் அடிச்சு வர்றப்ப WL டிவைட் பை 2AE. இதே வெயிட்டை வச்சு வர்றப்ப என்ன வரும்னா PL டிவைட் பை AE. ஸோ டோட்டல் எலாங்கேஷன் கேட்டாங்க அப்படின்னா PL டிவைட் பை AE, WL டிவைட் பை 2AE. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெப்டு பார் ஃபார்ம் என்ன PL1 டிவைட் பை AE, PL2 டிவைட் பை AT. அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீம்ஸ், கேண்டிலிவர், சிம்பிள் சப்போர்ட், ஃபிக்ஸ்டு, ஓவர் ஹேங்கிங், கண்டினியூஸ் பீம்னு சொல்லி பீம்ஸ் இருக்குது. இதே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, ஹிஞ்சுடு, ரோலர்னு சப்போர்ட் இருக்குது. ஸோ லோடிங் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோடுனா ரெக்டாங்கிள், பெண்டிங் மோட் வந்து ட்ரையாங்கிள், யூடியில் வந்து ட்ரையாங்கிள், பேராபோலிக். UBL பொறுத்த வரைக்கும் பேராபோலிக் அண்ட் கியூபிக் பேராபோலிக். ஓகேவா? சியர் ஃபோர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் லோடு கிடைக்கும், மூமெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சியர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலாங்கேஷன் சிலிண்ட்ரிக்கல். இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு, சிலிண்ட்ரிக்கல் கிடையாது, கோனிக்கல். ஓகேவா? கோனிக்கல் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு காமா L ஸ்கொயர் டிவைட் பை 6E. ஐசோட்ரோபிக் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வந்து 2, ஆர்த்தோட்ரோபிக் 9, அண்ட் ஐசோட்ரோபிக் 21. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அடுத்து சியர் ஃபோர்ஸ் வேல்யூ, பெண்டிங் மோட் வேல்யூ கொடுத்துருக்கேன், படத்தை சொல்லிடலாம். ஓகே, கேண்டிலிவரில் 3 மட்டும் இருந்தால் 0, 0.1 W, UDLனா W/L. சேம் இதே மாதிரி சிம்பிள் சப்போர்ட்டில் ஒரு ஆக்டேஷனா சியர் ஃபோர்ஸ் வேல்யூ என்ன, பெண்டிங் மோட் வேல்யூன்னு சொல்லி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜாமெட்ரிக் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஏரியானா B/D, half into B/H போடலாம். இல்லை IPP கேட்பாங்க. IPP என்னன்னா போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது IXX + IYன்னு சொல்லுவோம். IXXனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, AY², IYக்கு AX². ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து R = √I டிவைட் பை A. ஓகேவா? யூனிட் என்னன்னா M நம்ம சொல்லுவோம். அடுத்து சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் போலார் மூமெண்ட் ஆஃப் வேல்யூனா πd/4/32, ஸ்கொயருக்கு A² டிவைட் பை 6, இசட்டுக்கு என்ன வேல்யூனா I டிவைட் பை Y max. ஸ்டெபிலிட்டியாக போகிறது. ஈக்குவேஷன் ஆஃப் பியூர் பெண்டிங் பார்த்தீங்கன்னா M/I σ/y E/R. ஓகேவா? ஸோ 1/R வேல்யூனா M டிவைட் பை EI. அதே மாதிரி டார்சனுக்கு வேல்யூ இருக்குது, T/IP τ/R g/L. ஸோ τ/R = g/L. இது ஸ்டிஃப்னஸுடைய ஈக்குவேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டவ் மேக்ஸ் கேட்டாங்க, T மேக்ஸ் கேட்டாங்கன்னா τ/IP டிவைட் பை R மாற்றி போட்டால் ஆன்சர் வந்துடும். சாப்டர் ஸ்ட்ரென்த் கேட்டாங்கன்னா பவருக்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும், P = 2/NT டிவைட் பை 60. நம்மளை வாட்னு சொல்லுவோம். 1 வாட்னா 1 Joule/second. சப்போஸ் அவன் ஹார்ஸ் பவரில் கேட்டாங்க அப்படின்னா 1 ஹார்ஸ் பவர் = 746 வாட்டு. ஸோ பவர் = 2/NP டிவைட் பை 4500 HP. ஓகேவா? சிஎஸ்சி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது கேட்பாங்க எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் சொல்லி படத்தை வச்சு கேட்பாங்க. மெயினாக இந்த டிக் சீசனில் கேட்பாங்க. டீயில் இங்கே மேக்ஸிமமாக தான் மினிமமாக இருக்கும், எங்கே மினிமமாக இருக்கும் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஐடியா அதே மாதிரி தான், இங்கே மேக்ஸிமம், இங்கே மினிமம் இங்கே மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சீரிஸில் இருந்தால் டீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சீரிஸ் நம்ம திரும்ப இப்போ இருந்துச்சு அப்படின்னா இது பேர் சீரிஸு, இது பேர் சீரிஸை கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னா டீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகும். θ1 + θ2 பண்ணணும், டார்க் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இதே பேரலல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகாது, T வேல்யூ தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். தென் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் இருக்குது, இன்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் இருக்குது, டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட். இதை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சால் டிட்டர்மினேட்டு, இது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது இன்டிட்டர்மினேட். பர்ஃபெக்ட் இருக்குது, இம்பர்ஃபெக்ட் இருக்குது. M = 2G - 3 வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட். ஸோ அன்ஸ்டேபிள் M < 2G அன்ஸ்டேபிள், அதிகமாக இருந்துச்சுன்னா ரிடன்டன்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேட்குற முக்கியமான டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபுல் ரிவிஷன். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம், ஃபுல் ரிவிஷன் நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் என்ன அடிஷனல் பண்ணால் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண போகிறோம், ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த யூனிட்ல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஒரு 100 கொஸ்டின் எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். அது டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே வந்து நம்ம அவங்க ஆன்சர் கீ நம்ம
கொடுப்போம். இதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம ஃபுல் ரிவிஷன் லாஸ்ட் டைம் ரிவிஷன் நம்ம கொடுக்க போறோம். தேங்க்யூ.